வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் பாப்பாவுடைய பழைய பேண்ட். இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா போயிருச்சு, யூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப லூஸ் ஆகிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரல. அதனால் அந்த டிசைன் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். கீழே கால் பகுதியில் உள்ள அந்த டிசைன் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு சைடில் உள்ள அந்த ஜாயின் பண்ணியிருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சைடில் உள்ளது ஃபுல்லும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்தில் கீழே வந்து உங்களுக்கு ஒரு தையல் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஓவர்லாக் டிசைன் மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து தையல் பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபிங்கர் வச்சு பிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். இதே மாதிரி வந்து அந்த தையல் உள்ள இதே மாதிரி ஷார்ப்பாக சிசர் பகுதியில் ஷார்ப்பாக உள்ளதை நீங்கள் உள்ளே விட்டுட்டு அந்த தையலை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து பிரிஞ்சிரும். டக்குன்னு பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதியில் 11 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் டேப் வச்சு. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அளவை வந்து மார்க் பண்ணதில் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு லைனிங் கிளாத்தும் ஒரு கேன்வாஸ் கிளாத்தும் நான் எடுத்துருக்கேன். ரெண்டையும் அதே அளவுக்கு கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ லைனிங் கிளாத் அடியிலையும் கேன்வாஸ் கிளாத்து நடுவுலையும் இருக்குது. சுற்றிலும் ஒரு தையல் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இது எங்கள் பாப்பாவுடைய வேஸ்ட்டான பழைய டாப்பில் உள்ள ஜிப்பை நான் எடுத்திருக்கேன். இந்த ஜிப்பில் ரன்னரை வந்து நம்ம எடுத்துடலாம். ரன்னரை எடுத்துகிட்டு இப்போ இதில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா தையல் போடக்கூடிய பகுதி அந்த சைடு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்ல பகுதி வந்து அடியில் இருக்கணும். இதே மாதிரி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஓரத்தில் நம்ம தையல் போட்டுட்டு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி அந்த ஜிப்பை வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ரன்னரை இதில் வந்து வைக்கணும். வைக்கிறதுக்கு முதல்ல வந்து ஆரம்பத்தில் ரன்னர் வைக்கும்போது எனக்குமே இதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் இதில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த ஓரத்தில் உள்ள அந்த கேப் வழியாக நீங்கள் வந்து உள்ளே விட்டுட்டு இழுத்தீங்க அப்படின்னா ரன்னர் ஈஸியாக உள்ளே போயிடும். இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரன்னர் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரன்னர் வந்து நம்ம இதில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா நான் வந்து அதை ரெண்டாக மடித்து போட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாத் எடுத்து அதை வந்து நம்ம இதே மாதிரி மடித்து தைச்சிடலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து நீங்கள் இதே மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஒரு சைடு ஃபஸ்ட்டு இதே மாதிரி தைச்சிடலாம். தைச்சிட்டு இன்னொரு பக்கத்தில் நம்ம கயர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதே மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. அப்போ காமிக்கிற மாதிரி வெளிப்பகுதியிலேருந்து வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இது மேலே வந்து இந்த கிளாத் அப்படி வச்சு அப்படியே நம்ம தையல் போட்டுடலாம். போடும்போதே நீங்கள் 2 தையலாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறதுல 4 பக்கமும் இதே மாதிரி வந்து தையல் போட்டுடலாம். இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வெளிப்பக்கமாக திருப்பிக்கோங்க. தையல் போட்ட பகுதி நமக்கு உள்ளே போகிற மாதிரி வெளிப்பக்கத்தை நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வீட்லேயே நம்ம பவுச் ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடியதை வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே பவுச் நல்லா வந்துருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்து விடும்போது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பவுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் காமிச்சாங்க. எங்கள் வீட்லேயே தைச்ச பவுச் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பவுச் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.